வெல்கம் பேக் டு மை சக்தி ஸ்டோரி சேனல். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். செல்வநாயகியோட தோட்ட வீடு வேகமாக தயாராகி கொண்டிருந்தது. பெரிய வீட்டு வேலையை சீக்கிரமாக தொடங்கும் ஆர்வத்தில் இந்த வீட்டை ரஞ்சிதம் அவசர கோலத்தில் கட்டிவிடக்கூடாதே என்றெண்ணி சுந்தரி அந்த வீட்டு வேலையை அடிக்கடி போய் பார்த்தாள். அதன் மூலம் செல்வநாயகிக்கும் அவளுக்கும் இடையே அன்பு பெரியதாகி இருந்தது. டாக்டர் மனோகரனை அவள் சந்திக்குமாறு நேரம் வரவில்லை. வேலை அதிகம் என்று தனக்கு பதிலாக தேர்ச்சி பெற்ற ஒரு நர்ஸை அனுப்பி செல்வநாயகிக்கு வேண்டியதை அவன் குறைவின்றி செய்த போதும் டாக்டரை காணாதது அந்த முதிய பெண்மணிக்கு வருத்தமாகவே இருந்தது. இந்த வீடு கிடைக்காது என்று ஆன பிறகு அங்கே வர அவனுக்கு விருப்பமில்லையோ என்று ஒரு தரம் தோன்றினாலும் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பது ஏற்கனவே அவளுக்கு தெரியும். இருப்பினும் அவளை பார்க்க பிடிக்காமல் தான் மனோகரன் அங்கே வராமல் இருக்கிறான் என்ற முடிவுக்குத்தான் கடைசியாக சுந்தரி வந்தாள். இந்த நிலையில் ஒரு பார்ட்டிக்காக கலந்த சாதங்கள் செய்ய சொல்லி ஹோட்டலுக்கு ஒருவர் முன்பணம் கொடுத்து ஆர்டர் செய்திருந்தாள். ஆனால் வேண்டிய அளவு சோறு பொங்கி ஆறவிட்டு கலவை சாதங்கள் செய்வதற்கான மற்ற பொருட்களையும் கிட்டத்தட்ட தயார் செய்துவிட்ட நிலையில் நெருங்கிய உறவினருக்கு ஏதோ விபத்து ஏற்பட்டு விழா இல்லை என்றாகிவிட்டதால் ஆர்டரை ரத்து செய்ய கோரி கேட்டுக்கொண்டார். அவர் அதிகாரமாக பேசியிருந்தால் சுந்தரி விட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாள். ஆனால் சந்தோஷமாக திட்டமிடப்பட்ட விழா தடைப்பட்ட வருத்தமும் அடிப்பட்ட உறவினர் பற்றிய கவலையுமாக முன்பணத்தை கேட்கும் உரிமை கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் சொல்லுவதால் வேறு பணம் கேட்டு விடாதீர்கள் மேடம். மருத்துவமனைக்கே எவ்வளவு ஆகும் என்று தெரியவில்லை என்று கெஞ்சுதலாக கேட்டபோது அவள் மனம் இலகிவிட்டது. இதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் உறவினரை போய் பாருங்கள் சார் என்றுரைத்து அவரை அனுப்பி வைத்தாள். ஆனால் இந்த சாதம் மற்றவற்றை என்ன செய்வது? ஃப்ரிட்ஜில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்டார் சமையல்காரர். எப்படியும் பொங்கு வைத்த சோறு நிறைய வீணாகத்தான் போகப் போகிறது. ரஞ்சிதம் பெரிய வீட்டுக்கும் சுந்தரியுடைய பெற்றோர் திருச்சிக்கும் சென்றிருந்தனர். சற்று யோசித்துவிட்டு இந்த பக்கம் ஒரு அனாதை இல்லம் உண்டு அல்லவா என்று கேட்டார். கேட்டுவிட்டு இல்லத்தின் நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டு கண்டுபிடித்தாள். ஃபோனில் பேசிவிட்டு எல்லா சாதமும் ஆர்டர் பண்ணியது போலவே தயார் செய்யுங்கள். செய்து முடித்து வேனில் ஏற்றிவிட்டு என்னிடம் சொல்லுங்கள் என்று சமையல்காரரிடம் சொன்னபோது பல நாட்களுக்கு பிறகு அவளது குரலில் ஒரு இலகுத்தன்மை துணித்தது. சாப்பாட்டை தயார் செய்ய சொன்னது மட்டுமின்றி அதை கொண்டு போய் கொடுப்பதற்கும் சுந்தரியே கிளம்பவும் அமுதம் பணியாளர்கள் சற்று திகைத்தனர். பெரியம்மா வந்தால் என்ன சொல்லட்டும் என்று கவலையுடன் கேட்டார். வீணாக போவதை ஆசிரமத்திற்கு கொடுத்து நான் விளம்பரம் பெறப்போவதாக சொல்லுங்கள். கோபம் மறைந்துவிடும் என்று புன்னகை செய்தாள் பெண். சத்யா, இது கூட்டம் வருகிற நேரம் அல்லவா? அத்தை வருகிறவரை நீ சமாளித்து கொள்வாயா? உன்னால் முடியும் தானே என்று அவளுக்கு தட்டு கொடுக்கிற பாவனையில் சுந்தரி கேட்கவும் வரவேற்பு பெண் சத்யாவின் முகம் பூவாய் மலர்ந்தது. கட்டாயம்கா, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உணவை ஏற்றிக்கொண்டு எதற்கும் இருக்கட்டும் என்று 2 பரிசார்களை அழைத்து கொண்டு வேனில் முன்புறமாக டிரைவரின் அருகே அமர்ந்து சென்றபோது சுமையெல்லாம் வடிந்து காற்றில் பறக்கின்ற உணர்வு சுந்தரிக்கு. திருச்சிக்கும் இந்திரபுரிக்கும் இடையே நெடுஞ்சாலையில் இருந்து 2 கிலோமீட்டர் உட்புறமாக தள்ளியிருந்தது அந்த இல்லம். உணவு தேவைப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே இல்லத்தை அடைந்துவிட மற்றவர்களை உணவோடு வேனில் இருக்க சொல்லிவிட்டு சுந்தரி இறங்க இல்லத்து பணியாள் ஒருவன் வந்து விவரம் கேட்டு நிர்வாகியிடம் அழைத்து சென்றான். 3 to 15 வயதுக்குள் இருக்கக்கூடும் என்று 35-45 பிள்ளைகள் இல்லத்தில் இருப்பதாக சுந்தரி கேள்விப்பட்டிருந்தாள். 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மட்டுமே ஓலை வேய்ந்த பெரிய ஹாலில் இருந்து விளையாடி கொண்டிருந்தனர். இல்லத்தோடு எந்த கணக்கிலும் சேர்க்க முடியாமல் நாகரிக உடையணிந்து அழகிய பெண் ஒருத்தி ஹாலில் அந்த சிறு பிள்ளைகளோடு ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள். அக்காவை பிடிச்சாச்சு என்று ஒரு பிள்ளை குரல் ஒலிக்க கிளுகிளுவென்ற சிரிப்புடன் எல்லோருமாக சுத்தமாயிருந்த தரையில் ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதி கொண்டு சரிந்தனர். பார்த்து கொண்டே உள்ளே வந்த சுந்தரியின் முகம் புன்னகையை பூசிக்கொண்டது. இலவச பணிபுரியும் நிர்வாகி அம்மாளின் புகழ் பாடியபடி வழிகாட்டி வந்த பணியாள் இதோ இங்கிருக்காங்க என்று அந்த ஹாலின் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு ஏதோ கணக்கு பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் சுந்தரியை அழைத்து சென்றான்.
அத்தை ரஞ்சிதத்தை ஒத்த மத்திய வயது. மற்றபடி அந்த பெண்மணியின் தீர்க்கமான முகமும் கம்பீரமாக அமர்ந்திருந்த விதமும் சுந்தரியை வெகுவாக கவர்ந்தன. அவரது கம்பீரத்தை தூக்கி காட்டுவது போல அந்த அம்மாவின் காதில் ஜொலித்த வைரத்தோடு சுந்தரிக்கு இன்னும் வியப்பூட்டியது. இந்த இடத்தில் வைரத்தோடா என்று எண்ணிய இயலாதவாறு அந்த நகை வெகு இயல்பாக அந்த பெண்ணோடு பொருந்தி இருந்தது. சுந்தரி அந்த பெண்ணை நெருங்கினாள். அரை நடுவே இன்னொரு சந்தோஷ கூச்சல் எழ அந்த பெண்மணியின் கவனம் அங்கே திரும்பியது. சுந்தரியின் பார்வையும் தான். சிறுவர்களோடு திரும்பிய போது அந்த மத்திய வயது அம்மாவின் முகபாவமும் சுந்தரிக்கு மேலும் வியப்பூட்டியது. என்னமோ இந்த இளம்பெண்ணின் மனதில் இருப்பதை கண்டுபிடித்து அவளை மதிப்பிட முயற்சிப்பது போல தோற்றம். ஏன் என்று யோசிக்கும் போதே அந்த அம்மாவின் பார்வை நெருங்கி வந்து கொண்டிருந்த சுந்தரியிடம் திரும்பி வியப்புற்று விரிந்தது. கூட வந்த பணியாள் விவரம் முன்பாகவே கூறியிருந்ததால் அறிந்தாற் போல, ஓ, ஹோட்டல் அமுதத்திலிருந்து தானே, சீக்கிரம் வந்து விட்டாயே என்றவள் சுந்தரியை மலர்ந்து விழிகளால் நோக்கி, என் பையன் சொன்னது சரிதான், நீ மிகவும் அழகாகத்தான் இருக்கிறாய் என்று மகிழ்ச்சியோடு கூறவும் சுந்தரி திகைத்தாள். மகன் யாரது? இந்த பெண்மணி ஏதோ ஒன்று முன்பாகவே தெரிந்தது போல கூறுகிறாளே. கூட வந்த ஆள் விளக்குவதற்கு முன்பாகவே அவளுக்கு சட்டென புரிந்தது. இந்த பெண்மணி டாக்டர் மனோகரனுடைய தாயார். அத்தை ரஞ்சிதத்தின் வாழ்வை கெடுத்த அந்த சாந்தி மாதவன். இந்த வயதிலும் எவ்வளவு அழகு! சுந்தரியின் மனதில் எண்ணற்ற பல எண்ணங்கள் புயலிழிக்கும் நேரத்துக்கு கடல் அலைகள் போல ஒன்றோடொன்று முட்டி மோதி கொண்டு ஒழுங்கற்று எழுந்தன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த உயரமாக தோன்றியது அங்கிருந்து இன்னொரு இளம்பெண்ணை மனோகரனுடைய தாயார் ஏன் மதிப்பிட முயற்சிக்கப்பட்ட பெண் என்ற கேள்விதான் வருத்தவென்றே அங்கே சாந்தி மாதவனை பற்றி அந்த பகுதி மக்களின் நிறைய விழாக்களுக்கு எப்படி ரஞ்சிதம் அலங்கரித்து குடும்ப நண்பருடைய மகனான சிரமப்படுத்தினார். நிச்சயப்படி ரஞ்சிதம் திருமணத்தை சற்று வசதி உள்ள சொல்லி அறுப்பதில்லை. ஆனால் ரஞ்சிதத்துக்கு ஏதேனும் கெடுத்து வருத்தம் என்றால் சுற்றி வளைத்து அந்த பழி சாந்தி மாதவன் மீதுதான் விழும். ஊர் உலகத்தைப் போல திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை சந்தோஷமாக வாழவிடாமல் அவளை கெடுத்து வந்தது இந்த ராட்சசிதான். கணவர் இறந்த பிறகும் தர்ம காரியம் என்ற பெயரில் ஊர் சுற்றுவதாகவும் ரஞ்சிதம் சொல்லி இருக்கிறாள். இழி வேளைகளுக்கு தாயாருக்கு நேரம் கிடையாது என்று மனோகரன் கூறியதை கூட அப்போது சுந்தரி பெரிதாக எண்ணவில்லை. தாய்ப்பாசம் அவனை பேச வைத்ததாகத்தான் நினைத்தாள். ஆனால் திருமதி மாதவனின் நேரம் செலவிடப்படுவது இப்படி என்றால் அதை குறை கூறுவது தவறு அல்லவா? இப்போதெல்லாம் அடிக்கடி அத்தை தப்பு செய்வது போல அவளுக்கு ஏன் தோன்றுகிறது? மனோகரன் அப்படி குறிப்பிடுவதாலா? எதிரி குடும்பத்தை சார்ந்த அவனது பேச்சை மனதுள் ஏற்கலாமா? இப்படி பல எண்ணங்கள் சுந்தரியுள் தோன்றி குழம்பிய போதும் அவளை பின்னே தள்ளி கொண்டு அந்த பெயர் தெரியாத பெண்ணை அந்த அம்மாள் எதற்காக அந்த பார்வை பார்த்தாள் என்ற கேள்விதான் அவளை மிகவும் பாதித்தது. அவள் அழகிதான், ஆனாலும் ஏன் இந்த ஆராய்ச்சி பார்வை? மருமகளாக ஆக்கிக் கொள்ளப் போகிறாளோ? இத்தனைக்கும் சுந்தரியைத்தானே மனோகரன் அழகி என்று சொன்னது. சுந்தரியின் மனம் ஏனோ அதிர்ந்தது, படபடத்தது, அதிகமாக குழம்பியது. பழக்கமற்ற குழப்பம், படபடப்பு. இந்த குழப்பத்தை யாரிடம் வெளிப்படையாக கேட்டு தெளிவடைய முடியாது என்பதை உணர்ந்து சுந்தரி அதை ஒதுக்கி வேறு பேச முயன்றாள். நீங்கள் டாக்டர் மனோகரனுடைய தாயாரா என்று சும்மா வேணும் வினவினாள். ஆமாம்மா, நீ வந்த அன்றே அழகான வரவேற்பு பெண் அமுதத்துக்கு வந்திருக்கிறாள், ஹோட்டலில் கூட்டம் பீத்து கொள்ளப் போகிறது என்றான். லேசில் யாரையும் அவன் இப்படி சொல்ல மாட்டான். அன்றிலிருந்து உன்னை சந்திக்க எனக்கு கொள்ளை ஆசை. கடைசியாக இன்றுதான் என் ஆசை நிறைவேறியிருக்கிறது என்று சாந்தி மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க சுந்தரி இன்னொரு விதமாக குழம்பினாள். அதன் பிறகான சந்திப்புகளை சொல்லியிருப்பானோ? முக்கியமாக அவள் யார் என்று சொல்லியிருந்தால் பேச்சில் இந்த இனிமை எப்படி இருக்க முடியும்? ஆனால் வீட்டில் அப்பா, அம்மா, அத்தை எல்லோரும் சுகமா என்ற சாந்தியின் அடுத்த கேள்வியில் சுந்தரிக்கு தூக்கி வாரி போடாத குறைதான். தெரிந்திருக்கிறது. ஆனால் அவள் யார் என்று தெரிந்த பிறகும் பிரியமாக பேசுகிறாளே. எல்லோரும் சுகம். சற்று தடுமாறியவளின் மூளை வேகமாக வேலை செய்து, இவர்கள் விஷயத்தில் அத்தை கண்ட விதம்தான் தவறா? எண்ணியிருந்த வாழ்வு இல்லை என்று ஆனதும் எல்லா பழியையும் இடையில் வந்தவள் மேல் சுமத்தி விட்டாளோ என்று இருக்கலாம். மற்றபடி அத்தை சொன்ன மாதிரி கெட்டவளாக சாந்தி மாதவன் இருந்திருந்தால் ஹோட்டல் அமுதத்திலிருந்து பேசுவதை சொன்னதுமே, சீப்போ, உன் பிச்சை ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு என்று முகத்தில் அடித்தவாறு
பேசியிருக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு 4 வகை உணவு கிடைப்பது சந்தோஷம். இங்கே தயாரானதை இரவுக்கு வைத்துக்கொள்ள சொல்கிறேன் என்றுரைத்த குரலிலும் குறைபட எதுவும் கிடையாது. அதற்கு மேல் சுந்தரியிடம் அன்பாக பேசியிருந்தாள். அல்லது இதெல்லாம் நடிப்பா? வார்த்தைக்கு வார்த்தை தாம் ரொம்ப யோசிப்பது போல தோன்றவும், இங்கே உணவு நேரம் எப்போதம்மா? அதோ அவர்களும் எங்களைப் போல வந்தவர்களா? ஏதேனும் கொண்டு வந்திருந்தால் சேர்த்து பரிமாற வேண்டுமல்லவா என்று வினவினாள் சுந்தரி. அப்பா, ஒரே கல்லில் 2 மாங்காயாக. எப்படியோ அந்த பெண்ணையும் பேச்சில் இழுத்தாயிற்று. அவளை பற்றிய மர்மம் இப்போ தெரிந்துவிடக்கூடும். சிறு பரபரப்புடன் எதிர்பார்த்தவளை ஏமாற்றாமல் மனோகரனுடைய தாய் முழு விவரமே தெரிவித்தாள். அவள் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. மனோகரனுடைய நண்பனது அண்ணன் மகள் நீனா என்று பெயர். ஒரு வகையில் அவனிடம் சிகிச்சை பெறும் நோயாளி என்று சொல்லலாம். பார்த்தால் நோயாளி போல தெரியாது. அவளுக்கு ஒரு விதமான மனநோய். ஒரு தரம் மணிக்கட்டில் கீறிக்கொண்டு ரத்தம் கொட்ட வெளியிருக்கும் வேலைக்கு மனோவிடம் வந்து நின்றார்கள். சிகிச்சை செய்து அனுப்பினான். நீனா மனோதத்துவம் கேடு போக மாட்டாளா? இவனிடம் பேசலாம் என்று கொஞ்சம் நன்றாக இருக்கும். இங்கே அவள் உற்சாகமாக இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டாள். அவள் இன்று நீனாவை பார்த்தபோது சாந்தியின் பார்வையில் மீண்டும் கூர்மை தெரிய சுந்தரியின் மனமும் லேசாகிவிட்டது. இந்த கூர்பார்வை அந்த நீனாவின் மன ஆரோக்கியத்தை அறிவதற்காகத்தான். உன்னிடம் சொல்வதற்கு என்ன என்றாலே என்று சந்தோஷம் கூட. எதிரி வீட்டு பெண்ணாக கருதவில்லை, யாரோகவாகவும் எண்ணவில்லை. வேண்டியவளாக நினைத்து சொன்னாள். மகனுடன் சிநேகிதியாக. அந்த சிநேகிதத்தை வெறுக்காமல் வரவேற்பவர்களாக உற்சாகத்தோடு பார்த்தபோது பள்ளியிலிருந்து வரிசையாக வரலாயினர்கள். அவர்கள் எல்லோருமாக மகிழ்ச்சியோடு உணவருந்தியது சுந்தரிக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. பல தினங்களுக்கு பிறகு அன்று அவள் அமைதியாக உறங்கினாள். இத்தனைக்கும் எவ்வளவு பணத்தை வீணடித்து வைத்திருக்கிறார் என்று ரஞ்சிதம் திட்டிய போது கூட அவளை பாதிக்கவே இல்லை. அன்றைய மகிழ்ச்சி இது போல இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிக்க வைத்தது. அன்றாடம் மீதமாகும் உணவுகளை ஒவ்வொரு நாளுமே இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா என்று யோசித்துவிட்டு அந்த யோசனையை உடனே கைவிட்டாள். தினமும் இப்படி 30-40 பேருக்கு தேவையான அளவு உணவு மீதாகாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் தனக்கு என்று பிள்ளைகளிடையே ஒற்றுமை குறையக்கூடும். நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கெடுதலுக்கு வித்திடக்கூடாது. அன்று பிள்ளைகள் உணவருந்தும் போது பேசி கொண்டிருந்த போது அந்த தொண்டு நிறுவனம் வாழ்விழந்த பெண்களுக்காக நடத்தும் இல்லத்தில் மதியத்துக்கு மேல் சென்று பாடம் நடத்துவதாக சாந்தி சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் மனோகரனுடைய அன்னை போல தன்னால் தொடர்ந்து பொறுமையாக பாடம் நடத்த முடியும் என்று சுந்தரிக்கு தோன்றவில்லை. அதைவிட சட்டென முடிவு செய்தாள் அவள். இதுதான் சிறந்தது. மனோகரனுக்கும் உதவியாக இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். மறுநாள் ஹோட்டலுக்கு சமையல் சாமான்களை வாங்க பெற்றோர் இருவரும் கிளம்பிய போது சுந்தரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அவ்வளவு அதிசயம்? நீ படித்து கொண்டிருந்த போது நாங்கள் தானே வாங்கி கொண்டிருந்தோம் என்றாள் தாயார். இன்றைக்கு நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா. அப்படியே எனக்கு சில சாமான்கள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றாள் அவள்.